இங்கே இந்த கிராமத்துல இருக்க ஸ்கூலுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாரு. அப்ப மலை மேல இருக்க ஒரு வீட்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த பையன் ரொம்ப நாளா வரலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அங்க அந்த பையனோட தாத்தா இதை கேட்டதுமே என்னோட பேரனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்படுறாரு. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனும் அவங்க அக்காவும் ஸ்கூலுக்கு போற வழியில 3 பேர் குடிச்சிட்டு அவங்க அக்காவை நாசம் பண்ணி இப்ப அவங்களுக்கு 2 வயசுல ஒரு குழந்தையா இருக்கு. ஆனா இந்த பையனோட அம்மா என்னோட பையனை எப்படியாச்சும் படிச்சு பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அனுப்பிவிறேன்னு சொல்லிட்டு அந்த சார் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இவங்க தெய்வத்துக்கிட்ட பையன் ரொம்ப நாள் கழிச்சு படிக்க போறா, நீ தான் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி கூட்டிட்டு போய் விடுறாங்க. ஆனா இவங்க கூட்டிட்டு போறது ரொம்ப தூரம் இருக்கும். அதையும் மீறி இந்த பையனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா போறான். பார்த்தா அதையும் தாண்டி நிறைய தூரம் கடந்து தான் அவன் ஸ்கூலுக்கே போறான். இதை பார்த்து அந்த சாருமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. ஆனா இவனுக்கு போட்டுக்க யூனிஃபார்ம் இல்லாம புக் வைக்க பேக்கும் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஒரு நாள் இந்த பையனோட அம்மா காட்டுல தனியா நடந்து வரும்போது ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்ததுமே தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்ப அவங்க தெய்வத்தை கிட்ட போயிட்டு நாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ்வளவு கஷ்டப்படணும், நீங்க எப்பதான் என்ன காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அந்த ஸ்கூல்லையுமே சுதந்திர நாள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பையனை நீ தான் நாளைக்கு தேசிய கீதம் பாடணும்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. இவனுமே காட்டுல நின்றுகிட்டு அதை ட்ரெயின் எடுக்கிறான். ஆனா அடுத்த நாள் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியுமே அந்த பையன் வராம போயிடான். சோ இவங்களுமே கொடிலாம் ஏத்திடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலா இவன் ஸ்கூல் கிளம்பும் போது அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அங்க இருக்க ஆளுங்களாம் வந்து இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சு வீட்டெல்லாம் அடிச்சு அவங்க தாத்தாவே அடிச்சு போட்டு இவங்க அம்மா கிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அங்க தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல நிக்கும் போதே இவன் அழுதுகிட்டே நான் ஸ்கூலுக்கு போய் அவனை தேசிய கீதம் பாடணும்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்களுமே அனுப்பி விடுறாங்க. இப்ப சார் கிட்ட என்னோட ஆசையை தேசிய கீதம் பாட வைங்கன்னு சொல்றாங்க. அவருமே எல்லா ஸ்கூல் பசங்க முன்னாடியும் பாடுறான். இந்தியா என் தாய்நாடுன்னு ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க குடும்பம் மட்டும் வாழ்றதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங்லயே பாடி முடிக்கிறான். அந்த சாருமே இவனுக்காக பேக் சட்டெல்லாம் தச்சு வச்சிருப்பாரு, அதை கொடுக்குறாரு. ஆனா இவன் அதை திருப்பி கொடுத்துட்டு இனிமேல் நான் அந்த ஸ்கூலுக்கு வருவான்னு தெரியல, இந்த ஊர்லயே நான் இருப்பான்னு தெரியல, எங்களோட வாழ்க்கையை இப்படிதான் இருக்கு, எங்களை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி காட்டுக்குள்ள போய் அவங்களோட அம்மாவையும் அக்காவையும் தேடி பார்க்கற அவங்களுமே காணாம போயிருக்காங்க.